அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 24வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்லுள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்.ஏ. ராஜ்கண்ணு தயாரிப்பில் சுதாகர் ஜெயா நடிப்பில் வெளியான திரைப்படம் சின்ன சின்ன வீடு கட்டி. இதில் கவிஞர் முத்துபாரதி எழுதிய பாடல். கணேஷ் இசையில் பட்டையை கிளப்பிய பாடல். தேவன் வாணி ஜெயராம் குரல்களில் உருவான ஹிட் பாடல். இந்த சமயத்துல வானொலியில் தினமும் ஒலித்த பாடல். இந்த பாடல் ஒலிக்காத நாளே இல்லைன்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன வீடு கட்டி படத்தில் கவிஞர் பூங்குயிலன் எழுதிய பாடல். இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார். எஸ் ஜானகியோடு சேர்ந்து இந்த டூயட்டை மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் வாணி ஜெயராம் பாடல் என்றால், அதுவும் சோலோ சாங் என்றால் அது ஒரு தனி ரகமாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன வீடு கட்டி படத்திலும் ஒரு சோலோ சாங் இருந்தது. பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். சின்ன சின்ன வீடு கட்டி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் தான். 26/10/81 வெளியான திரைப்படம் ராஜாங்கம். சந்திரசேகர், விஜயசாந்தி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ஆர்.சி. சக்தி. இந்த படத்துல ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாடலை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள். சங்கர் கணேஷ் இந்த பாடலுக்கு அமைத்த மெட்டு மனதை உருக்கும். சங்கர் கணேஷ், வைரமுத்து, ஜெயச்சந்திரன் கூட்டணியில் உருவான ஒரு ஹிட் பாடல் இது. 1982ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் 2 சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. சங்கர் கணேஷ் இசையமைத்த 200வது திரைப்படம் 1982ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆச்சு. அதே போல அந்த ஆண்டு அதிகமான படங்களுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். அவர்கள் இசையமைத்த படத்தின் எண்ணிக்கை 39. 14/1/1982 வெளியான திரைப்படம் இளம் ஜோடிகள். கார்த்திக், ராதா, சுரேஷ், விஜயசாந்தி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ராம் நாராயணன். இதில் ஒரு பாடல். கார்த்திக் ராதா ஜோடி பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் வெளியான திரைப்படம். சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் பாடல். இளம் ஜோடிகள் படத்தில் எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன் இருவரும் இணைந்து பாடிய ஒரு குத்து பாடல் மாமி சிவகாமி எங்க இளஞ்சோடிகளை காமி. 1982ஆம் ஆண்டின் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. தோகை புல்லாங்குழல் பாடலும் மாமி சிவகாமி பாடலும் அடிக்கடி வானொலியில் ஒளிபரப்பான பாடல்கள். 14/4/1982 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா நடிப்பில் வெளியான திரைப்படம் ரங்கா. இந்த படத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய ஒரு பாடல். மலேசியா வாசுதேவன், எஸ்பிபி இணைந்து பாடிய பாடல். வெஸ்டர்ன் பீட்டில் தொடங்கி குத்துப்பாட்டாக மாறும். பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு. சங்கர் கணேஷின் இடை இசை
அட்டகாசமாக இருக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாடல். குரலை மாற்றி பாடுவதில் எஸ் ஜானகிக்கு நிகர் எஸ் ஜானகி தான். கண்மணியே பொன்மணியே என்னுயிர் ராஜா உன் புன்னகை. கங்கா படத்தில் அதிரடி இசையுடன் தொடங்கும் ஒரு பாடல். லுக்கி லுக்கிலா லுக்கி லுக்கிலா லுக்கி லுக்கிலா லுக்கி லுக்கிலா. ரவீந்தரும் சிலுக்கும் ஜோடியாக ஆடும் பாடல். இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். கங்கா படத்தில் சூப்பர் ஸ்டாரும் ராதிகாவும் மவுண்ட் ரோட் டிராபிக் நடுவில் ஓடி ஆடும் பாடல். புருஷன் தான் இவன் புருஷன் தான். வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. வாணி ஜெயராமோடு இணைந்து பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா. 1/10/1982 வெளியான திரைப்படம் கண்ணோடு கண். இது சங்கர் கணேஷ் இசையமைத்த 200வது திரைப்படம். இதில் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல். இந்த பாட்டோட ஓப்பனிங் ஹம்மிங்கே அவ்வளோ அழகா இருக்கும். எனை தேடும் மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ ஊமையின் ராகம். என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும். சங்கர் கணேஷ் 200வது படத்தில் தங்கள் முத்திரையை மிக அழகாக பதித்திருப்பார்கள். செவியில் விழுமோ ஊமையின் ராகம். மிக மிக இனிமையான பாடல் இந்த பாடல். என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ ஊமையின் ராகம். கண்ணோடு கண் படத்தில் நம் மனங்களை கவரும் ஒரு பாடல். இது என்ன படம் அப்படின்னே தெரியாம இந்த பாட்டை ரசித்தவர்கள் பலர். அலையலையாக அழகழகாக நீர்பாயும் ஓடைக்கரையில் நீராடும் நீலக்குயில். கண்ணோடு கண் ரவிக்குமார் சுலக்ஷனா நடித்த திரைப்படம். மிக மிக இனிமையான டுவெட்டை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள். இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை 1982 சங்கர் கணேஷ் கொடுத்திருக்காங்க. அவற்றை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.